தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு என்று அறிவித்துள்ள அரசு சில மாதங்களிலே அதை அமல்படுத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மூடப்படும் 500 மதுக்கடைகள் எவை என்பதை அரசு விரைவாக தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலில் பள்ளிக்கு அருகில் உள்ள அத்தனை மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும். ஏனென்றால் நேற்றைய தினம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம். ஆனா ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த ஆய்வில் புகையிலை பொருட்கள் பள்ளிக்கு பக்கத்தில் தான் அதிகமாக விற்பனையாகிறது. அதே போல்தான் டாஸ்மாக் கடைகளும் 100 மீட்டருக்குள் டாஸ்மாக் இருக்கக்கூடாது என்ற விதிமுறை பல இடங்களில் மீறப்பட்டிருக்கிறது. அதனால் முதலில் சிறு வயது சார்ந்தவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் அளவிற்கு எந்தெந்த கடைகளை மூடப்போகிறோம் என்ற தகவல் நிச்சயமாக கொடுக்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக பள்ளிகளுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகள் முதலில் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஒரு 500 நாம் அறிவித்து விட்டோம் என்று அடுத்த படிப்படியாக இருக்கிறது 5 ஆண்டுகளுக்கு போய்விடக் கூடாது. இந்த படிப்படியாக என்பது சில மாதங்களுக்குள்ளாகவே இருக்க வேண்டும்.